மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று திருவாசகத்தில் ஒரு புதிதாக ஒரு பதிகத்தை பார்க்க விளைகிறேன். கடந்த பதிவில் திருக்கோத்தும்பியை நிறைவு செய்திருந்தேன். அதற்கு முன்பு வாழாப்பத்து என்கின்ற அதிகாரத்தை முடித்திருந்தோம். இன்று 19 பத்தில் ஒரு 37வது அதிகாரம் பிடித்த பத்து. மாணிக்கவாசகர் இந்த பிடித்த பத்தை திருத்தோணிபுரம், அதாவது சீர்காழி என்னும் இடத்திலே பாடினார். முத்தி கலப்பு இறைவனோட இருக்கக்கூடிய அந்த முத்தி கலப்பை குறித்து, நான் இறைவனை சிக்கன பிடித்து கொண்டேன், இனி நீ என்னை விட்டு எழுந்தருள முடியாது என்று குறிப்பிடுகிறார். இதற்கு முந்தின அதிகாரம் 36வது அதிகாரம் திருப்பாண்டி பதிகத்தில் 10வது பாடலில் கூற்றை வென்றங் ஐவர் கோகளையும் வென்றிருந்த அழகால் வீற்றிருந்தார் பெரும் தேவியும் தானும் ஓர் மீனவன் போல் ஏற்று வந்தார் எதிருண்ட திரளொற்றை சேவகனே தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களே என்று குறிப்பிடுகிறார். இந்த அதிகாரத்தில் சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே என்கின்ற செய்திப்பட, அந்த அதிகாரத்தில் கடைசி வரியில் தெளிவு இல்லாதவர்களே நீங்கள் இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டால் தெளிவு பெறுவீர்கள் என்று 36வது அதிகாரம் திருப்பாண்டி பதிகத்தில் 10வது பாடலில் இறுதி வரியில் குறிப்பிடுகிறார். சரி, இந்த 37வது பதிகத்தில் உம்பர்கட்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையன் தனக்கு வம்பன பழுத்தென் குடிமுழு தாண்ட வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பரு துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே எம்பரு துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே என்று குறிப்பிடுகிறார். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற இறைவனே, ஒளிவர நிறைந்த இந்த ஊற்றையனாகிய இந்த உடம்பை அப்படியே நான் இருந்து விடாதபடி, ஒளிவர நிறைந்த ஊற்றையன் தனக்கு என்னுடைய குடும்பம் முழுவதையுமே நீ ஆட்கொண்டு அருள் புரிந்து சிவபதத்தினை எனக்கு கொடுத்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை இந்த பிறவியிலே உன்னை நான் சிக்கன பிடித்து கொண்டேன், இனி நீ எங்கு எழுந்தருள்வதுவோ என்று குறிப்பிடுகிறார். 10 பாடல்களிலுமே இந்த பதிகத்தில் சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே என்கின்ற வரியை அமைத்திருப்பது உற்று நோக்கத்தக்கது. விடைவிடாதுகந்து விண்ணவர் கோவே வினையினேனுடைய மெய்ப்பொருளே முடைவிடாதடியேன் மூத்தர மண்ணாய் முழு புழு குரம்பையிற் கிடந்து கடைபடா வண்ணம் காத்தென்னை ஆண்ட கடவுளே கருணை மாக்கடலே இடைபடாதுன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவதினியே என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலில் இடபத்தை வாகனமாக உடைய சிவபெருமானே, நீ நான் முழு புழுக்கள் நிறைந்த இந்த உலகத்திலே முதிர்வடைந்து மண்ணாகி போய் அப்படியே கழிந்து போகாமல் தடைபட்டு போகாத வண்ணம் என்னை தடுத்து ஆட்கொண்ட கடவுளே, கடவுளே என்று சொல்வது மட்டுமல்லாமல் நீ ஒரு கருணை பெருங்கடல் என்று இந்த அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். கடவுளே கருணை மாக்கடலே இன்னையே சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே என்று இந்த 2வது பாடலிலே குறிப்பிடுகிறார். 3வது பாடலில் மிக அழகான ஒரு பாடல், இறைவனை அம்மையாக உருவகப்படுத்தி பாடுகின்றார். அம்மையே அப்பா ஒப்பில்லாம் மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே என்று இந்த பாடல்களை குறிப்பிடுகிறார். மாணிக்க வாசகர்
சில இடங்களிலே இறைவனை அம்மையே அம்மையே என்று விழிப்பார். 51வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே 9வது பாடல், இன்னும் சொல்ல போனால் திருவாசகத்தினுடைய நிறைவு பாடல் என்று கூட சொல்லலாம். செம்மை நலம் அறியாத சிதறரோடு திரிவேனை மும்மை நலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஒரு பொருள்படுத்தி நாய்ச்சிவிகை ஏற்று வைத்த அம்மை எனக் கருளியவார் ஆர்வருவார் அச்சோவே. இங்கே இறைவனை அம்மை என்று குறிப்பிட்டுத்தான் அந்த அதிகாரத்தை அல்லது நூலை நிறைவு செய்கிறார். சரி, இங்கு வாருங்கள். அம்மையே அப்பா ஒப்பில்லாம் மணியே என்கிறார். அம்மையே தகப்பனே ஒப்பில்லாத மணியே, அன்பு என்கின்ற கடலிலே விளைந்த அரிய அமுதமே என்கிறார். இறைவனை அன்பாக கடல், அந்த கடலிலே அமுதம் என்கிறார். செம்மையே ஆய சிவபதம் அளித்த ஒரு அழகான சிவபதத்தினை எனக்கு அளித்த செல்வனே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், இப்பொழுது நான் உன்னை சிக்கன பிடித்து கொண்டேன், இனி நீ என்னை விட்டு எங்கு எழுந்து செல்வதுவோ என்கிறார். அம்மையே அப்பா ஒப்பில்லாம் மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையந்தேன் தனக்குங்கிறாரு. இந்த பாடலில் பொய்மையை பெருக்கி பொழுதை சுருக்குகிறாராம். நான் பொய்மை உடையவன், அதே நேரத்தில் வீணாக திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வீணனாகி இழுதகையேன், பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையேன் தனக்கு செம்மையை ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்து அருளுவது இனியே என்று குறிப்பிடுகிறார். அடுத்த பாடலில் மாணிக்கவாசர் இறைவனைத்தான் முழுமையாக பாராட்டுகிறார். அருளுடை சுடரே, அழிந்ததோர் கனியே, பெருந்திரள் அருந்தவர் கரசே, பொருளுடை கலையே, புகழ்ச்சியை கடந்த போகமே, யோகத்தின் பொருளே, தெருளிடத்தடியார் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே, இருளிடத் துன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்து அருளுவது இனியே என்று குறிப்பிடுகிறார். இந்த பதிகத்தி பாடலில் அவர் இறைவனை அருளுடை கலை என்கிறார். அதற்கு முன்பு அருளுடை சுடரே, அழிந்ததோர் கனி, ஒப்பற்ற கனியாக இருப்பவன் இறைவன், அருளாகிய சுடர் இறைவன். அது மட்டுமல்ல, வேத பொருள்களிலே எல்லாம் நிறைந்தவன் அவன். பொருளுடை கலையை, புகழ்ச்சியை கடந்த போகமே, யோகத்தின் பொலிவே, தெருளிடத்தடியார் தெளிவு பெற்ற அடியவர்களுடைய சிந்தையிலே புகுந்து நம்மை காக்கக்கூடியவன். அதனாலே அறியாமையாகிய அஞ்ஞான இருளிலே கிடந்த நான் உன்னை சிக்கன பிடித்து கொண்டேன், இருளிடத் துன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்து அருளுவது இனியே என்கிறார். அருளுடை சுடரே, அழிந்ததோர் கனியே, பெருந்திரள் அருந்தவர் கரசே, பொருளிடை கலையே, புகழ்ச்சியை கடந்த போகம், யோகத்தின் பொலிவே, தெருளிடத்தடியார் சிந்தனையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே, இருளிடத் துன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்து அருளுவது இனியே என்று குறிப்பிடுகிறார். இது போன்ற செய்திகள், பாடல்கள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு பிறருக்கும் நீங்கள் பகிர்ந்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். பிறிதொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.